முன்னொரு காலத்தில் முனியாண்டி என்ற ஒரு அப்பாவி விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுடைய அப்பாவித்தனத்தால் நிறைய இடங்களில் ஏமாந்து விடுவான். முனியாண்டிக்கு விவசாய வேலை மட்டுமே தெரியும். ஆனால் அவனிடம் விவசாய நிலம் இல்லாத காரணத்தினால் மற்ற நிலங்களில் கூலிக்காரனாகவே அவனும் அவன் மனைவியும் வேலைக்கு செல்வார்கள். முனியாண்டிக்கும் அவன் மனைவிக்கும் ஒரு சின்ன விவசாய நிலம் வாங்கி அதில் பயிர்களை அறுவடை செய்து நன்கு வாழ வேண்டும் என்பது அவர்களின் நீண்ட நாள் ஆசையாகும். அப்போது முனியாண்டியின் விவசாய நண்பன் ஒருவன் தன் மகனுடைய படிப்பு செலவிற்காக 20 சென்ட் விவசாய நிலத்தை விற்க போவதாக முனியாண்டியிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். இதை கேட்ட முனியாண்டி எப்படியாவது அந்த விவசாய நிலத்தை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். உடனே அவன் மனைவியிடம் சென்று, என் நண்பன் அவன் மகனுடைய படிப்பு செலவிற்காக அவனுடைய நிலத்தை விற்க போவதாக என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். நாம் இருவரும் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த விவசாய நிலத்தை வாங்கி விட்டால் அதில் விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று முனியாண்டி யோசனை சொல்கிறான். இதை கேட்ட முனியாண்டியின் மனைவி, என்னிடம் பால் கறந்த பணம் கொஞ்சம் இருக்கிறது, ஆனால் அந்த பணம் நிலம் வாங்குவதற்கு போதுமானதாக இருக்காதே என்று கவலைப்படுகிறாள். உடனே அவன், நம்மிடம் ஒரு பசுமாடு இருக்கிறதே, அதையும் விற்றுவிடலாம், பின்பு நிலத்தில் விவசாயம் செய்து அதில் வரும் பணத்தில் பசுமாடு வாங்கிக் கொள்ளலாம் என்று யோசனை சொல்கிறான். அவனது யோசனைக்கு அவன் மனைவியும் சம்மதம் தெரிவிக்கிறாள். உடனே முனியாண்டி மகிழ்ச்சியுடன் பசுமாட்டை ஓட்டிக்கொண்டு சந்தைக்கு கிளம்பினான். சந்தைக்கு 3 மைல் தூரம் இருக்கும் போது முனியாண்டி பசுமாட்டை ஓட்டி செல்வதை பார்த்த ஒருவன் முனியாண்டியை ஏமாற்றி விடலாம் என்று முடிவு செய்தான். உடனே அவன் ஆடு ஒன்றை ஓட்டிக்கொண்டு முனியாண்டியின் எதிரில் வந்தான். என்ன முனியாண்டி, வத்தலும் தொத்தலுமாக இருக்கிற மாட்டை ஓட்டிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட என்று அவன் முனியாண்டியை பார்த்து கேட்கிறான். அவனது கேள்வி முனியாண்டிக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. முனியாண்டியின் மாடு நல்லா புஷ்டியாக இருக்கும். தினமும் அவனும் அவன் மனைவியும் வேலை முடித்து வரும்போது அங்கிருக்கும் தீவன பயிர்களை வாங்கி வந்து அவனுடைய பசுமாடுகளுக்கு போட்டு வளர்த்து வந்தனர். இந்நிலையில் உன்னோட மாட்டுக்கு நீ ஒழுங்கா தீவனம் போட மாட்டியா என்று அவன் கேட்டது முனியாண்டிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அண்ணே, எங்க மாடு நல்லாதானே இருக்கு என்று முனியாண்டி சொல்கிறான். ஆனால் நல்லா பாரு முனியாண்டி, உன் பசுமாடு ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கு பாரு, கால் கூட ரொம்ப சூம்பி போன மாதிரி இருக்கு. இத சந்தைக்கு கூட்டு போனா ஒரு பயலும் வாங்க மாட்டான் என்று அவன் கூறினான். இதை கேட்டு முனியாண்டிக்கு கவலையாகிவிட்டது. ஐயோ, இந்த மாட்டை வித்துத்தானே நிலம் வாங்கி தொழில் பண்ணலான்னு நினைச்சோம் என்று முனியாண்டி வருத்தத்துடன் கூறினான். நீ ஒன்னும் கவலைப்படாத முனியாண்டி, உன்னுடைய மாட்டை நான் ஓட்டிட்டு போறேன். நீ என்னோட ஆட்டை வாங்கி கொண்டு போய் சந்தையில் நல்ல விலைக்கு விற்று அதில் வரும் பணத்தில் தொழில் தொடங்கு என்று அவன் சொல்கிறான். அதற்கு முனியாண்டி, இது நல்ல விலைக்கு போகுமா என்று கேட்கிறான். அதற்கு அவன், இந்த ஆடு கண்டிப்பாக நல்ல விலைக்கு போகும், தைரியமாக விற்றுவிடு என்று சொல்கிறான். முனியாண்டியும் அவன் சொன்னதை நம்பி தன்னுடைய பசுமாட்டை அவனிடம் கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக அவனது ஆட்டை வாங்கி கொண்டு சந்தையை நோக்கி செல்கிறான். மாட்டை வாங்கியவன் முனியாண்டியை ஏமாற்றிய சந்தோஷத்தில் வீட்டுக்கு செல்கிறான். முனியாண்டியும் அந்த ஆட்டை விற்பதற்காக சந்தையை நோக்கி செல்கிறான். செல்லும் வழியில் முனியாண்டியின் நண்பன் இனியன் கையில் கோழியுடன் வருகிறான். முனியாண்டியை பார்த்த அவன் இவனை சுலபமாக ஏமாற்றி விடலாமே என்று எண்ணுகிறான். உடனே, என்ன முனியாண்டி, இவ்வளவு சூம்பி போய் இருக்கிற ஆட்டை ஓட்டிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட என்று கேட்கிறான். அதற்கு அந்த முனியாண்டி, இந்த ஆட்டை சந்தையில் விற்றால் நிறைய பணம் கிடைக்கும், அதை வைத்து நான் நிலம் வாங்கி தொழில் செய்ய போகிறேன் என்று இனியனிடம் சொல்கிறான். அதற்கு இனியன், இந்த அளவில் கால்கள் சூம்பி போய் இருக்கிற ஆட்டை சந்தையில் விற்றால் அது நல்ல விலைக்கு போகாது. நீ என்னுடைய வெடக்கோழியை வாங்கி சந்தையில் விற்றால் அது நல்ல விலைக்கு போகும். நீ அதில் ஒரு விவசாய நிலம் அல்ல 2 விவசாய நிலம் கூட வாங்கி தொழில் செய்யலாம் என்று முனியாண்டியிடம் சொல்கிறான். அதற்கு அந்த முனியாண்டி, கால்கள் சூம்பி போய் இருக்கிற இந்த ஆட்டை என்னிடம் கொடுத்து என்னை ஏமாற்றி விட்டு என்னுடைய நல்ல மாட்டை வாங்கி கொண்டு போய் விட்டானே, பேசாமல் இனியனுடைய வெடக்கோழியை வாங்கி சந்தையில் நல்ல விலைக்கு விற்று விடலாம் என்று எண்ணுகிறான். உடனே இனியனிடம் இருக்கும் கோழியை வாங்கி கொண்டு தன்னிடம் இருக்கும் ஆட்டை இனியனிடம் கொடுக்க முனியாண்டி சம்மதம் சொல்கிறான். இன்று ஒரு அடி முட்டாளிடம் என்னுடைய தொத்தலான கோழியை கொடுத்துவிட்டு அவனுடைய நல்ல ஆட்டை நான் வாங்கிவிட்டேன்.
என்று அந்த இனியன் மகிழ்ச்சியில் அவசரமாக வீட்டிற்கு செல்கிறான். முனியாண்டி அந்த கோழியை கையில் வைத்துக் கொண்டு சந்தையை நெருங்கிவிட்டான். அப்போது ஒருவன் முனியாண்டியை பார்த்து, இவனை பார்த்தால் அப்பாவி போல் தெரிகிறதே, இவனை சுலபமாக ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறான். உடனே, என்ன அண்ணா, கையில சேவலை வச்சுக்கிட்டு எங்க போறீங்க என்று அவன் கேட்கிறான். அதற்கு அந்த முனியாண்டி, இந்த சேவல் நல்ல வெட சேவலாம், இதை விற்றால் நிறைய பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வைத்து நான் ஒரு விவசாய நிலம் வாங்கி அதில் தொழில் செய்ய போகிறேன் என்று முனியாண்டி சொல்கிறான். என்ன முனியாண்டி என்னை சொல்லுறீங்க, இதை விட்டு நிலம் வாங்க முடியுமா என்று அவன் சிரிக்கிறான். அப்போதுதான் இந்த சேவலை வைத்து நிலம் வாங்க முடியாது என்று முனியாண்டிக்கு புரிகிறது. இதனால் முனியாண்டிக்கு மிகுந்த கவலை ஏற்பட்டது. அப்போது எதிரே வந்தவன், ஒன்னும் கவலைப்படாதீங்க அண்ணே, உங்க சேவலுக்கு பதிலாக இந்த சீட்டை வாங்கிக்கங்க என்று ஒரு சீட்டை அவனிடம் கொடுத்துவிட்டு, இந்த சீட்டை கடையில் கொடுத்தால் நிறைய பணம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சேவலை வாங்கி கொண்டு முனியாண்டியை ஏமாற்றிய சந்தோஷத்தில் வேகமாக அவனுடைய வீட்டிற்கு செல்கிறான். முனியாண்டி சீட்டை வாங்கி கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் சந்தைக்கு வந்துவிட்டான். அதன் பின் அங்கிருக்கும் ஓர் கடையில் இந்த சீட்டை கொடுத்து, இதை கொடுத்தால் நிறைய பணம் கிடைக்குமாமே என்று அந்த கடைக்காரரிடம் கேட்கிறான். அந்த சீட்டை பார்த்த அந்த கடைக்காரர், ஒரு நிமிஷம் இருங்க தம்பி என்று சொல்லிவிட்டு பத்திரிகையை எடுத்து அந்த சீட்டை ஒப்பிட்டு பார்த்துவிட்டு, தம்பி, உன் லாட்டரி டிக்கெட்டுக்கு ₹1,00,000 பரிசு விழுந்திருக்கு, நேராக வங்கிக்கு சென்று அந்த பணத்தை பெற்றுக்கொள் என்று சொல்கிறார். இதனால் மிகுந்த சந்தோஷத்துடன் ஊருக்கு வந்தான் முனியாண்டி. முனியாண்டி வெறும் கையுடன் வந்ததை பார்த்த அவன் மனைவி முனியாண்டியை திட்டுகிறாள். நடந்த விஷயங்களை சொன்ன பிறகு முனியாண்டியின் மனைவி சந்தோஷத்தின் எல்லைக்கே போய்விட்டாள். உடனே முனியாண்டி, நாளைக்கு போய் கொஞ்ச பணம் எடுத்துக்கொள்ளலாம், மிச்ச பணம் வங்கியிலேயே இருக்கட்டும், வேணுங்கிற போது எடுத்துக்கொள்ளலாம் என்று முனியாண்டி சொல்கிறான். அதன் பின் முனியாண்டியும் முனியாண்டியின் மனைவியும் ஆசைப்பட்டது போலவே நிலத்தை சொந்தமாக்கி கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தனர். இந்த கதையின் நீதி, மனிதன் எவ்வளவு திட்டம் போட்டு ஏமாற்றினாலும் இறைவன் சரியான சமயத்தில் கண்டிப்பாக உதவி செய்வான்.